ரீசன் வந்து அவனுக்கு ஃபுட்பால் மேட்ச் இருந்ததுங்க நேத்து. சோ ரொம்ப சமத்தான புள்ள. என்னோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அந்த கிரேவிங் இருந்துட்டே இருந்தது. ஹாய் ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சண்டேங்க. ஈவினிங் டைம் வந்து 6:30 ஆகுது. இப்போ ப்ரேயருக்கு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்கள். இன்னைக்கு மார்னிங் போகலைங்க, ஏன்னா ரொம்ப லேட்டாக எழுந்தேன் இன்னைக்கு மார்னிங். ஆக்சுவலி எதுக்காகன்னா நேற்று நைட் அஜயை வந்து ஹாஸ்டல்லேருந்து பிக் பண்ணிட்டு வரதுக்குள்ள ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ரீசன் வந்து அவனுக்கு ஃபுட்பால் மேட்ச் இருந்ததுங்க நேற்று. ஸோ அதை முடிச்சுட்டு வரதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருந்தோம் இன்னைக்கு. அண்ட் டின்னர் வந்து ப்ரேயர் முடிச்சுட்டு போன உடனே தாங்க செய்யணும். அண்ட் இன்னைக்கு டின்னர் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா நூடுல்ஸ் பிளான் பண்ணியிருந்தேன். பட் லேட் நைட் ஆனதுனால கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குங்க, போய் பண்ணுவேனான்னு என்னன்னு தெரியல. பிகாஸ் ஆஃப்டர்நூன் வச்ச தால் எல்லாமே நிறையா இருக்குது. ஸோ ஐ டோல்ட் அரவிந்த் அண்ட் அஜய் ரைஸே வச்சுட்டு சாப்பிட்டுடுங்க, ப்ராப்ளி டுமாரோ ஐல் மேக் யூன்னு சொல்லியிருக்கேன். இஸ் இட் ஓகே ஃபார் யூ அரவி? Anything should be fine for me. ஆமா, ரொம்ப 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 குட் பாய்ங்க. எது செஞ்சாலும் எனிதிங் இஸ் ஃபைன்னு சொல்லுவாரு. ஸோ ரொம்ப சமத்தான புள்ள அரவிந்த் ஆக்சுவலா. அண்ட் என்னோட ஃபேஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நோ மாய்ஸ்சர், எல்லாமே தீந்து போச்சுங்க. மாய்ஸ்சர் பாட்டில் எல்லாமே ஆர்டர் கொடுத்துருக்கேன், இன்னுமே வரல அமேசான்ல இருந்து. ரொம்ப டல்லா இருக்கு. ஸோ அதெல்லாம் மேக்ஸிமம் முடிஞ்ச வரையும் அரவிந்தை ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான். ஸோ இப்போ சர்ச் ரீச் ஆக போறோம் கைஸ். எயிட் ஓ கிளாக் எல்லாம் வீட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ரீச் ஆன உடனே டொமேட்டோ பாயில் ஆகிறத பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா, அது எதுக்காகன்னா டொமேட்டோ கேட்சப் தாங்க ரெடி பண்ணிட்டுருக்கேன். ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், முடிஞ்ச வரையும் இது போல் சாசஸ் எல்லாம் வீட்டில் தாங்க ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுவேன். சம்டைம்ஸ் டைம் இல்லாதப்போ தான், வெரி ரேராக தான் ஐ யூஸ் டு பை அவுட் சைட். அண்ட் இப்போ வந்து நூடுல்ஸ் தான் பாயில் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து நூடுல்ஸை வந்து ஹாட் வாட்டரில் கொஞ்சமாக கல்லுப்பு அண்ட் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஒரு 3 மினிட்ஸ் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மினிட்ஸ் பாயில் ஆன உடனே இமீடியட்டாக வாட்டரை ஸ்ட்ரெயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கோல்டு வாட்டரை வந்து ஆட் பண்ணுங்கள் நூடுல்ஸில். ஸோ தட் அது வந்து ஓவர் குக் ஆகாமல் இருக்கும். ஃப்ரைட் ரைஸ்க்குமே நம்ம இந்த ப்ராசஸ் தாங்க ஃபாலோ பண்ணுவோம். ஹாஃப் குக் ஆன உடனே, ஐ மீன் 75% ஆஃப் த ரைஸ் குக் ஆன உடனே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ண உடனே எப்படி வாட்டரை கோல்டு வாட்டர் ஆட் பண்ணுவோமோ, ஸோ சேம் ப்ராசஸ் தாங்க நூடுல்ஸ்லையுமே நம்ம ஃபாலோ பண்ணணும். இது போல் சின்ன சின்ன டிப் ஃபாலோ பண்ணாலே போதுங்க, ஆல்மோஸ்ட் உங்களுக்கு வந்து ஹோட்டலில் ஒரு சைனீஸ் ஃபுட் எப்படி சாப்பிட்ற ஃபீல் கிடைக்குமோ அதே போல் தான் இருக்கும் நம்ம வீட்டில் செஞ்சாலுமே. ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயின் பண்ண உடனே ஜஸ்ட்டு கோல்டு வாட்டர் வந்து மேலே போர் பண்ணால் போதுங்க. பட் நூடுல்ஸ்க்கு வந்து இப்போ நான் கோல்டு வாட்டரில் அப்படியே டிப் பண்ணி தான் எடுத்துட்ருக்கேன். ஸோ இப்போ நூடுல்ஸ் எல்லாம் பாயில் பண்ணியாச்சுங்க. ஒரு 7 மினிட்ஸ் குக் பண்ணிவிட்டு கோல்ட் வாட்டரில் போட்டு எடுத்தாச்சு. இப்போ ஐ ஹவ் டு சாப் திஸ் கேப்சிகம், கேபேஜ் இதெல்லாம் சாப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. உங்களுக்கு நூடுல்ஸ் தெரியல, 2 மினிட்ஸ் தான் அந்த ஒர்க். இது முடிச்சிட்டோன்னா ஃபாஸ்ட்டாக ஆகிடும். ஆக்சுவலாக பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன், பட் ஸ்டில் அவங்களுக்கு அந்த கிரேவிங் இருந்துகிட்டே இருந்தது. சரி ஓகே பண்ணிடலான்னு செஞ்சுட்டு தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு நான். இப்போ ஆக்சுவலாக சிக்கன் ஃப்ரை பண்ணிட்டு இருக்கேங்க. ஃபஸ்ட்டு வந்து வெஜ் நூடுல்ஸ் தான் செய்யலாம்னு நினச்சிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே நான் சிக்கன் மேரினேட் பண்ணுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ அஜய் மம்மி கொஞ்சம் சிக்கன் பீசஸ் ஆல்சோ ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டான். ஸோ அதனால தான் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் டைலமோவில் இருந்தது. இந்த டைமில்
பட் ஆனால் டீப் ஃப்ரை இல்லைங்க, ஜஸ்ட் சாட்டே பண்ண போகிறேன். ரொம்ப லெஸ் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் அதை ஸ்டிர் ஃப்ரை பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு ஆட் இட் டு த நூடுல்ஸ். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பெரிய க்யூப்ஸை ஆட் பண்ணிட்டேங்க, நூடுல்ஸ்க்கு அது நல்லா இருக்காது. ஸோ இப்போ அதை கொஞ்சம் தின்னாக சாப் பண்ணிவிட்டு ஐ எம் ஆடிங் இட். ஆத்தென்டிக்காக சிக்கன் நூடுல்ஸ் செய்யணும்னா ஆக்சுவலாக நோ நீட் டு ஆட் வெஜ்ஜீஸ் ஆல்சோங்க. ஜஸ்ட் சிக்கன் அண்ட் வித் எக் ஆட் பண்ணாலே நல்லாயிருக்கும். அதுதான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு அந்த ஒரிஜினல் ஃப்ளேவர் கிடைக்கும் உங்களுக்கு சிக்கன் நூடுல்ஸ்க்கு. பட் இன்றைக்கி வந்து பிளான் எல்லாமே பார்த்திங்கன்னா வெஜ் நூடுல்ஸாக இருந்தது. அதுக்காக தான் பெல் பெப்பர்ஸ் எல்லாமே சாப் பண்ணிட்டு இருந்தாங்க. பிளான் சேஞ்ச் ஆனதுனால சரி ஓகே நீ சாப் பண்ண வெஜ்ஜீஸையும் வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு சிக்கன் நூடுல்ஸோட ஆட் பண்ணியாச்சு. வெஜ்ஜீஸ் சாப் பண்ணிட்டு இருக்க அந்த மீன் டைமில் சிக்கன் ஆல்சோ ஸ்டிர் ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. சாப் பண்ண வெஜ்ஜீஸ் எல்லாமே இப்போ நீட்டாக ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேங்க. சாப்பிங் ஒர்க் எல்லாம் முடித்த உடனே நூடுல்ஸ்க்கு தேவையான சோயா சாஸ் சிரப் தாங்க ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், கொஞ்சமாக ப்ரௌன் சுகர், 3 cloves ஆஃப் கார்லிக் அண்ட் கொஞ்சம் வாட்டர் இதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஸ்டிர் பண்ணி வச்சுக்கலாம். கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் ஹீட் ஆகிற அந்த டைமில் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வந்து சாப் பண்ண மறந்துட்டேன், அதுதான் இப்போ சாப் பண்ணிட்டு இருக்கேன். ஆயில் ஹீட் ஆனதுமே இப்போ நான் சாப் பண்ணி வச்சுருக்கிற கேரட், கேபேஜ், பெல் பெப்பர்ஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டு இருக்கேன். ஆட் பண்ண உடனே ஒரு 2 to 3 minutes ஜஸ்ட் சாட்டே பண்ணிவிடுங்க. அதுக்கு மேற்பட்டு நீங்கள் சாட்டே பண்ண வேண்டாம். பிகாஸ் அந்த க்ரன்ச்சினஸ் நீங்கள் ரொம்ப சாட்டே பண்ணிங்கன்னா யூ வில் லூஸ் இட். Then goes in stir-fried boneless chicken pieces. சிக்கன் பீசஸ் ஆட் பண்ண உடனே அதை வெஜ்ஜீஸோடு நல்லா சாட்டே பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். கைஸ் இப்போ நான் உங்ககிட்ட காட்டிகிட்ருக்க இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியலாம். பட் இந்த சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு டேஸ்ட்டு வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ சேம் கடாயில் அகெயின் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆன உடனே நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை வந்து ஆட் பண்ணிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ அந்த நூடுல்ஸ் ஆட் பண்ண உடனே அதை நல்லா சாட்டே பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆல்ரெடி பிளேட்டில் வச்சுருந்தோம் இல்லைங்களா, சாட்டே பண்ணி இந்த வெஜ்ஜீஸ் அண்ட் சிக்கன் பீசஸ் எல்லாமே அந்த நூடுல்ஸோட ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. நூடுல்ஸோட அந்த பீசஸ் வெஜ்ஜீஸ் சிக்கன் பீசஸ் வெஜ்ஜீஸ் எல்லாமே மிக்ஸ் ஆகிறப்படி. அண்ட் ஃபைனலி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த இந்த சோயா சாஸ் சிரப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துருங்க. அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் கார்னிஷிங்காக ஐ எம் ஸ்ப்ரிங்க்லிங் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸுங்க. பிகாஸ் என்கிட்ட அன்றைக்கி அதிகமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இல்லை, ஸோ தான் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிகிட்ருக்கேன். Finally, yummy noodles is ready now. Now it's time to serve and enjoy it. And உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. கொஞ்சம் கூட ரெசிபியில் ஃப்ளாவே இல்லை, அந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணாங்க. தட்ஸ் ஆல் கைஸ். 7 day 7 வீடியோ சேலஞ்சில் இன்னைக்கு டே 6 சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாச்சு. இதோட நாளைக்கு இன்னொரு vlogல உங்களை மீட் பண்ணுறேன். Until then, it's bye-bye from KKVNA Vlogs. Stay happy, stay healthy guys. Bye-bye. Have a good day.